கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இதுவரையும் நம்மை எவ்வளவு அருமையாக வடுகாதபடி நடத்தி வருகிறார். ஒரு நாளும் கூட நம்மளை மறக்கலை, ஒரு இமைப்பொழுது கூட நம்மளை மறக்கலை. நம்மளை மறந்துருந்தால் நம்ம இன்றைக்கு இருந்திருப்போமா? இருந்திருக்க மாட்டோம். அன்பு பிள்ளைகளே, அதனால் மறவாத தேவனை நீங்கள் மறக்காதங்க. என் அன்பு பிள்ளைகளே, அவர் நம்மளை மறக்கவே இல்லை. நீங்கள் தான் நம்ம தான் அவரை மறக்கிறோம். மறக்கக்கூடாது. சரி, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேச போகிறார். ஏசாயா 43:13, நான் செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார்? நான் செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார்? அன்பு மகளே, மகனே, நீங்கள் யாராக இருந்தாலும் ஒருவேளை உங்கள் தொழில் நீங்கள் கையிட்டு செய்யலாம். அது ஒருவேளை பொத்தலான பைகளுக்குள்ளே போனது போல் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம், அதனுடைய மேன்மையை சுதந்திரிக்க முடியலை. எல்லாமே இழந்து போனது போல் இருக்கிறது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறா? நான் செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார்? ஆண்டவர் உங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணி வைத்ததை யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்குன்னு ஆயத்தப்படுத்தி தருகிறத யாரும் தடுக்க முடியாது. பயப்படாதுங்க, விசுவாசத்தோடு இருங்க. நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் கேளுங்க. அப்படி விசுவாசத்தோடு கேட்கும்போது ஆண்டவரே உங்களுக்கு செய்வார். அன்பு பிள்ளைகளே, அதனால் நீங்கள் கலங்காதுங்க. ஒருவேளை என் தொழில் முடங்கி போச்ச, என்னுடைய விவசாயம் முடங்கி போச்ச, என் பொருளாதாரம்லாம் வீழ்ந்திருக்கிறதே, ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே, இந்த 9வது மாதமும் கடந்து போகிறதே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மகளே, நான் கொடுத்த பணமும் என் கையில் வந்து கிடைக்கலையே, என்னிடத்துல அன்பாக வாங்கிட்டு போயிட்டு இன்னும் தரலையே, என்னை ஏமாற்றுகிறாங்களே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மகனே, நீ யாராக இருந்தா ஆண்டவரை மட்டும் பாருங்க. ஆண்டவர் செய்ய நினைப்பது ஒன்று தடைவிடாது. யோபு குறித்து பார்க்கலாம். ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிசாசனவன் எவ்வளோ பலவந்தம் பண்ணி பார்த்தான். மனைவியே சொன்னாங்க, சொந்த மனைவியே தேசுவை தூசித்து நீ ஜீவனை விடுன்னு சொன்னாங்க. அந்த நிமிஷமும் பொறுப்படுத்தலை. சரீரம் முழுவதும் பற்கள், கொடிய ஓட்டை எடுத்து அப்படியே சொரிந்து கொண்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் கர்த்தரை விடலை. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஏதோ ஒரு சின்ன காரியத்தில் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரே, என்னை கைவிட்டுட்டாரே, இல்லை. அன்பு பிள்ளைகளே, உங்களை கைவிட்டிருக்காரா? கைவிட்டது போல இருக்கும், அவர் தூக்கி நிறுத்துவாரே. அன்பு பிள்ளை, சோர்ந்து போகாதங்க, மனம் தளர்ந்து விடாதங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. அவர் செய்ய நினைப்பது ஒன்று, நான் செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார்? அன்பு பிள்ளைகளே, எல்லாவற்றிலையும் உங்களுக்கு பொறுமையாக இருங்க. பின்னால் ஆண்டவர் என்ன செய்வார்? இரட்டத்தனையான நன்மைகள் கொடுக்கும். இந்த மாதத்தில் உங்களை நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற மகனே, உங்கள் வாழ்க்கையில் இரட்டத்தனையான நன்மையை தரப்போகிறார். நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் நம்புங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பயப்படாதுங்க. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கட்டும். அவர் செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார்? ஜெபிப்போமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. முழு உள்ளத்தோடு தொதிங்க அன்பு பிள்ளைகளே, முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். தகப்பனே, உங்களுக்கு நன்றி ஐயா. நாட்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் எதிர்பார்த்த எல்லாம் தோல்வியில் துவண்டு கொண்டு இருக்கிறது. கற்பு இல்லையே, திருமணமும் தாமதமாகிறது, வேலையிலேயும் நிம்மதி இல்லையே, எவ்வளோ எக்ஸாம் எழுதுறேன்னு எல்லாம் தோல்வியாக இருக்கிறது. இந்த ஆண்டாவது எனக்கு வேலை கிடைக்காதா? புலம்பிக் கொண்டு இருக்கிற மகனே, என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை மட்டும் உறுதியாக
எதெடுத்தாலும் தோல்வியாக இருக்கிறது என்று சொல்லி கலந்து கொண்டிருக்கிற மகளே, ஆண்டவரை மட்டும் நீ துதி. முழு இருதயத்தோடு துதி, முழு மனதோடு துதி. நீ துதிக்கும் போது அவர் செய்ய நினைப்பது தடைபடாத மகளே. அவர் சொன்னதுதான். உனக்கு செய்வேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. அந்த வாக்கு தத்துவத்தை உறுதியாக பிடி. அவர் உன்னை கைவிட மாட்டார். தொடர்ந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொடுங்க. சத்துருவின் கையிலிருந்து பாதுகாத்து கொடுங்க. வியாதிப்பிடியிலிருந்து விடுதலை கொடுங்க. கால் நடக்க முடியலேன்னு கலங்கி கொண்டிருக்கிற மகளே, உன் காலை கையை பிடிச்சவர் எழும்பி காலுந்தி வில் என்று சொல்கிறார். ஐயோ, முதுகு கண்ட விடத்துல பலவீனத்தோடு இருக்கிற மகளே, ஆண்டவரை முதுக அப்படி பலப்படுத்துகிறார் மகளே. இந்த நாளிலேயும் கூட சுகர் அதிகமாயிற்று, டாக்டர்லாம் இனி அவ்வளவுதான் என்று சொல்கிறாங்க, சாப்பாடே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கேன் மகள். வேத வசனத்தை உட்கொள்ளு, ஆண்டவர் உனக்கு பூரண விடுதலை தருவான். அடிக்கடி ப்ரெஷர் ஆகலையே, வேத வசனத்தை அப்படி துதி மகளே. அப்படி துதிக்கும் போது உன் பாவம் பண்ணி உன்னுடைய பாவத்தெல்லாம் அறிக்கையிடும் மகளே. அப்படியே உன் வியாதி உன்னை விட்டு விலகிறது உனக்கே தெரியும். தொடர்ந்து வழி நடத்துங்க. எல்லா சபிக்கப்பட்ட போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுங்க. எல்லா சாபக்கட்டிலிருந்து விடுதலை கொடுங்க. பாவக்கட்டிலிருந்து விடுதலை கொடுங்க. அக்கிரமக்கட்டிலிருந்து விடுதலை கொடுங்க. என் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.